வணக்கம் 2024 இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கான ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சு இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்னைக்கு ஆரம்பமாயிருந்துச்சு. நிறைய பேருக்கு அவங்களுடைய அந்த ஸ்டேட்டஸில் வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துருச்சு. சில பேருக்கு கம்ப்ளீட்டட் அப்படின்னு வரல, சில பேர் ரொம்ப குழம்பி போயிருக்கிறாங்க. இதனால நம்ம பேர் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிற ஜூலை 10ஆம் தேதி வரப்போதில் ரேங்க் லிஸ்ட்டு, அந்த ரேங்க் லிஸ்ட்டில் நம்ம பேர் வராமல் போயிருமா, நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமோ, நம்ம இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் பங்கேற்க முடியாமல் போயிருமோ, இந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் நிறைய பேர் இருக்காங்க. இந்த குழப்பத்துக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜேஸ். டிஎன்ஏ தொடர்பான தொடர் அப்டேட்டை வந்து நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துருச்சு. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு கம்ப்ளீட்டட் வந்துருச்சு, அடுத்த ப்ராசஸ் என்னன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு வந்திருக்கு. இந்த இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு வந்தவங்க எல்லாருமே ஐயோ நம்ம பேர் அப்போ வந்து ரேங்க் லிஸ்ட் வரப்போகிற ஜூலை 10ஆம் தேதி வரப்போகிற ரேங்க் லிஸ்ட்டில் நம்ம பேர் இருக்காதோ அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்கு இப்போவே வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு பயமும் இல்லை, பயப்படலாம் வேணாம். நான் முன்னாடியிலேருந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன். என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? டிஎஃப்சி சென்டரில் நமக்கு அந்த வெரிஃபிகேஷன் ஆன்லைனில் தான் பண்ணுறாங்க. நம்ம எங்கேயுமே வந்து போக தேவையே கிடையாது. இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக நம்ம வந்து எங்கேயாவது போகணும், எங்கேயும் போக வேணாம். வீட்டில் இருந்தீங்கன்னா வீட்டில் இருந்து நம்ம மொபைலில் நம்மளுடைய ஸ்டேட்டஸை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பல பேருக்கு கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சுல, அவங்களுக்குலாம் பிரச்சனையே இல்லை. இப்போ இந்த ரெண்டு இதுலையும் கம்ப்ளீட்டட் வந்திருக்கணும். அதாவது அப்லோடு ஸ்டேட்டஸை பார்க்கும்போது கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்திருக்கணும். அதே போல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்திருக்கணும். இந்த ரெண்டு இதுலையும் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துருச்சுன்னா உங்கள் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 10ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட்ல இடம்பெறும். அப்ப இன் ப்ராக்ரஸ்னு எதுக்கு சார் வருது அப்படின்னா, உங்களுடைய சர்டிபிகேட்டை இப்பதான் அவங்க எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு நீங்க ஒழுங்கா எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் டிஎஃப்சி சென்டர்ல உள்ளவங்களுக்கும் ஒரு டைம் வேணா. இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஜூன் 13ஆம் தேதி, இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் வெரிஃபிகேஷன் நடக்க போகுது. உங்களுக்கு ஏதாவது வந்து அந்த கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு வராம இன் ப்ராக்ரஸ் இல்ல இன்கம்ப்ளீட் இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா இப்போதைக்கு நீங்க பரபரப்பா இருக்க வேண்டியதில்லை. இன்னும் ஒரு 5-6 நாள் இல்ல இன்னும் ஒரு வாரம் நீங்க பொறுமையா வீட்டுல இருந்து அதை பார்த்துக்கிட்டே இருந்தா போதும். அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துருச்சுன்னா உங்க பேரு ஜூலை 10ஆம் தேதி வந்துடும். ஒருவேளை வரவே இல்லை சார், ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் நான் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஆனா எனக்கு வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்துல ஒரு பயத்துல இருந்தீங்கன்னா டிஎஃப்சி சென்டர் பக்கத்துல இருக்கு. உங்க ஊர்ல இருந்து 10 கிலோமீட்டர்ல டிஎஃப்சி சென்டர் போட்டிருக்காங்க. நான் முன்னாடில இருந்து சொல்லிட்டு இருக்கேன், டிஎஃப்சி சென்டரை எல்லாருமே தெரிஞ்சுக்குங்க. இது சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு மட்டும் கிடையாது. நாளைக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணதுக்கு அப்புறம் சில விஷயங்களுக்காக நம்ம வந்து டிஎஃப்சி சென்டருக்கு போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். அதனால நம்ம டிஎஃப்சி சென்டரை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு வச்சுக்கணும். அங்க இருக்கக்கூடிய உங்களுக்கு 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக போட்டிருக்காங்க. அவங்கள போய் நம்ம அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இருந்தாலும் உங்களுக்கு உதவி பண்றதுக்கு அவங்க 2 பேர் மட்டும்தான். அவங்களுடைய நம்பர் வந்து இருக்கு. அவங்களுக்கு நம்பருக்கு டைரக்டா நீங்க கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம். நான் டிஎஃப்சி சென்டருடைய அந்த லிங்கை கூட நான் பிடிஎஃப் கீழே வைக்கிறேன். நாளைக்கு வந்து காலேஜ் கிடைச்சதுக்கு அப்புறம் அப்வோர்டு மூவ்மெண்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு நீங்க டிஎஃப்சி சென்டர் போற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் இப்ப எதுக்கு நடக்குதுன்னு நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டியது. ஜூலை 10ஆம் தேதி வரப்போற ரேங்க் லிஸ்டுக்காக இப்ப அனைவரும், அதாவது தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச மாணவர்கள், பிரைவேட் ஸ்கூல்ல படிச்ச மாணவர்கள், சிபிஎஸ்இ சிலபஸ்ல படிச்ச மாணவர்கள், அதுக்கப்புறம் வேற எந்தெந்த சிலபஸ்லயோ எல்லா சிலபஸ்லையும் படிச்சுட்டு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அதாவது கவுன்சிலிங்காக ரிஜிஸ்டர் பண்ணவங்க எல்லாருக்குமே இந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் முழுக்க ஆன்லைன்ல நடக்குது. ஆன்லைன்ல நடந்து முடிஞ்ச பிறகு ஜூலை 10ஆம் தேதி ரேங்க் வந்துடும். அந்த ரேங்கை பார்த்துட்டு அப்பா நம்ம ரேங்க் எங்க இருக்கு, முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா அப்படிங்கிறத ஜூலை 10ஆம் தேதி நம்ம டீட்டெயிலா விவாதமே நடத்த போறோம். இதை பத்தி விவாதம்னா கம்யூனிட்டி அடிப்படையில் உங்களுக்கு ரேங்க் எப்படி வந்திருக்கு இதெல்லாம் பத்தி அப்புறம் பேசுவோம். உங்களுக்கு கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்திருக்கான்னு தொடர்ந்து வெப்சைட்டை பார்த்துக்கிட்டே இருக்கணும். காலையில பார்க்கலாம், நைட்டு பார்க்கலாம், நீங்க வந்து சும்மா நடந்து போகையில பார்க்கலாம், தூங்கிக்கிட்டு இருக்கையில பார்க்கலாம். ஏன்னா நான் ஒரு காலத்துல நாங்கெல்லாம் கவுன்சிலிங் அட்டன் பண்ணையில அப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கோம். அந்த நம்ம வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணோம்னாவே அந்த வெப்சைட் தான் உங்க உயிர் மூச்சு. அந்த வெப்சைட் தான் யூசர் நேம் பாஸ்வேர்டு. உங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்க கையில இருக்கு.
அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு போட்டு பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லையப்பா. நம்ம வீட்டில் பிள்ளைங்கலாம் ஒழுங்கா படிக்கல அப்படின்லாம் கிடையாது. இதெல்லாம் வந்து என்னங்க, இது ஒரு சாதாரண ஒரு மேட்ரு. மொபைலில் போய் பார்க்கறது கூட நமக்கு தெரியல. இதே தெரியலன்னா நம்ம நாளைக்கு சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணணுமே. சின்ன விஷயம் கிடையாதுங்க. சாய்ஸ் ஃபில்லிங்லாம் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்குது தெரியுமா? மாணவர்கள் மிகப்பெரிய ஒரு உன்னிப்பான ஒரு கவனத்துக்குள்ள வரணும். இதை தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க எல்லாருமே நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுக்க போறேன் சார் நான் வந்து அது படிக்க போறேன் இது படிக்க போறேன்னா சாதாரண வெப்சைட்ல நீங்க சில விஷயங்களை செய்ய தெரியாம இன்னும் நிறைய மாணவர்கள் இருக்காங்க. செய்ய தெரிகிறவங்களை பத்தி நான் சொல்லலை. இதெல்லாம் கத்துக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கீங்க. அதனால இரண்டும் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துருச்சுன்னா உங்கள் பெயர் ஜூலை 10ஆம் தேதி ஜென்ரல் ரேங்க் என்ற பெயரில் ஒரு ரேங்கில் உங்க பெயர் இடம்பெறும் என்று சொல்லிவிட்டு இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க. தேங்க்யூ. பை பை டிடிஜிஸ். தேங்க்யூ.